கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க. என்னால முன்னேற முடியல. எவ்ளோ ஹார்ட் ஒர்க் குடுக்குறேன் தெரியுமா? ஆனா, அதுக்கான ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, எதுக்குங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும்? கஷ்டப்பட்டு உழைச்சா, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நான் என் ஒய்ஃபுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கல. அம்மா, அப்பாவுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கல. என் பசங்களுக்காக உழைக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கல. ஓகே, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது உங்களோட சுயநலத்துக்காக இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே வெறும் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க இவங்களுக்காக மட்டும் தான் நீங்க உழைக்கிறீங்களா? கண்டிப்பா சுயநலம் இருக்கும். எப்படி தெரியுமா? உங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நீங்க உழைக்கிறீங்க. ஏன்? அவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்ப சுயநலம் கண்டிப்பா அதுக்குள்ள வருதுல்ல. ஸோ, கஷ்டப்பட்டு உழைக்காதீங்க. நீங்க உங்களோட ஃபீல்டுலயும் சரி, உங்களோட ஃபேமிலிலயும் சரி, உங்களோட சொசைட்டிலயும் சரி, பெரிய ஆளா வரணும்னா, உங்களோட உழைப்ப கஷ்டமா பார்க்கக்கூடாது. அத ரொம்ப சந்தோஷமா, விருப்பப்பட்டு, ஆசையா ஏத்துக்கிட்டோம் அப்டின்னா தான், அதுல நம்மளால முன்னேற முடியும். ஓகேவா? ஸோ, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கடவுள கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எப்ப பாரு ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா, கடவுள் எனக்கு எதுவுமே குடுக்கல. எப்பவுமே கடவுள் என்ன புலம்ப வச்சுக்கிட்டே தான் இருக்காரு, அழ வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படின்னு நம்ம புலம்புறோம். கரெக்ட்டா? ஓகே. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கிருஷ்ணரு பொறந்த உடனே அவங்க அப்பா, அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. கர்ணர அவங்க அம்மாவே வேணாம் அப்படின்னு ஆத்தோட விட்டுட்டாங்க. அடுத்து ஜீசஸ் பாருங்க, எவ்ளோ நல்லது பண்ணியும் சிலுவையில ஆணியால அடிக்கப்படுறாரு. ராமர் மட்டும் என்னங்க, வனவாசத்துல தானே இருந்தாரு. இப்படி கடவுள் எல்லாருமே மனித அவதாரம் எடுத்து வாழ்க்கைய சந்தோஷமா மட்டுமா வாழ்ந்திருக்காங்க? இல்லையே! வாழ்க்கையில மனுஷனா பொறந்தா எல்லாருக்குமே கஷ்டம் வரும் அப்படிங்கிறத தான் அவங்க காமிச்சிருக்காங்க. நீங்க நான் சொல்லலாம், கடவுளே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, கடவுள் வந்து அவங்களோட லைஃப்ல கஷ்டம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதாவது மனிதனா பொறந்தா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த காமிச்சது மட்டும் இல்லாம, சந்தோஷம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், அத சமமான மனநிலையில பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த மாதிரி நம்ம கடவுளோட புராணங்கள்லேருந்து நம்ம கத்துக்கிறோம். இல்லையா? கடவுளுக்கே அந்த நிலைமை அப்படிங்கிறப்போ நமக்கு நம்ம சாதாரண மனிதர்கள். அப்ப நம்மளோட வாழ்க்கையிலயும் எல்லா துன்பமும், கஷ்டமும், சந்தோஷமும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டேபிளா இருந்து எல்லாத்தையும் ஒரே மாரி கண்ணோட்டத்துல பார்க்க கத்துக்கணும். ஒரே மாரி கண்ணோட்டத்துல எப்படி பார்க்க முடியும்னு கேட்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வலி இருக்கு. நான் வந்து "உன்ன விட நான் கஷ்டத்த அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? உன்ன விட நான் வலிய அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? வராதா? வரும். ஏன்னா, அவங்களுக்கு அவங்களோட வலி பெருசு. கரெக்ட்டா? எனக்கு நான் அனுபவிக்கிறது தான் எனக்கு தெரியும். ஐயோ! பாவம் அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து சொல்லலாம். ஆனா, வலிய யார் அனுபவிக்கணும்? நாம தான் அனுபவிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 3வது மனுஷங்களா நின்னு பாருங்க. உங்க பிரச்சனைய. ஓகேவா? உங்களோட பிரச்சனைய, உங்களோட சூழ்நிலைய, உங்களோட வாழ்க்கைய ஒரு 3வது நபர் எப்படி வந்து பார்ப்பாரு? அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு சொல்யூஷன் கேட்குறீங்க ப்ராப்ளம் சொல்லி. அவரு உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் குடுக்குறாரு. ஏன்னா, அவரு 3 பெர்சன். அவரு அந்த பிரச்சனைக்கு உள்ள போல. அந்த பிரச்சனைய வேடிக்கை பார்க்குறாரு, காதால கேட்குறாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியுது அவரால. அதே மாதிரி நாமளும் தள்ளி வச்சு பார்ப்போம். ஒரு 3 பெர்சனுக்கு இந்த பிரச்சனை இருந்தா, அவர் எப்படி முடிவெடுப்பாரு? என்ன ஐடியா வரும்? அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, நம்ம தெளிவாகலாம். அந்த பிரச்சனைக்குள்ளவே போயிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும்போது, ஐடியாஸே வராது. கஷ்டப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, கடவுள குறை சொல்லிக்கிட்டு, அவர்கிட்ட போயிட்டு புலம்பிக்கிட்டு, இதே தான் வேலையா நமக்கு? இல்ல இல்லையா? ஸோ, கடவுள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். அது அவங்கவங்களோட ஒரு நம்பிக்கை. நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். யார்கிட்டயோ போய் புலம்புறத கடவுள்கிட்ட போய் புலம்பும் பொழுது ஒரு ஹோப் கிடைக்கும். ஏன்னா திருப்பி பேச மாட்டாருல்ல. நமக்கு ஞானத்த தான் குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ, அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையா நீங்க வந்து கடவுளோட நம்பிக்கையோட உங்களோட வேலைகள்ல கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது, கண்டிப்பா அத உங்களால சுலபமா ஏத்துக்க முடியும். அதே சமயத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவங்களும் உங்கள சந்தோஷமா வச்சுப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே மைண்டுக்குள்ள ரொம்ப போட்டு ஏத்திக்க வேண்டாம். ஃப்ரீயா விடுங்க. கொஞ்ச நேரம் விடுங்க. விட்டு பாருங்க. தானா சரியாகும். ஒரு முடிவுக்கு ஒண்ணு பிரச்சனை வரும், இல்ல நீங்க வருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.